வெல்கம் டு குக்கிங் குயின் தமிழரசி கிச்சன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஒரு சுவையான கடாய் சிக்கன் தான் என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 kg சிக்கன், 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். கொஞ்சம் மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கல்லுப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்பு. இதை நம்ம சிக்கனோட சேர்த்து மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லாவே கையை வச்சு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா கூட்டாகும். சிக்கனை அப்படியே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். இதில் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். கொஞ்சம் உரித்த பூண்டு பல்லையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு வடைக்கரண்டியை வச்சு எண்ணெய் இல்லாமல் எடுத்துடலாம். இப்படி இருக்குது பாருங்களேன். இப்படியே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் காமிச்சோம் இல்லையா, அதை அரைச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் இல்லாமல் இப்படி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வறுத்து எடுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெய் பேலன்ஸ் இருக்கும். அதுலேயே பச்சை மிளகாவையும் கருவேப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். இது வெங்காயம் எவ்வளோ வதக்கி விடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டு இருக்கும். ப்ளஸ் ஃப்ரை ஆனியனும் போட போகிறோம், இன்னும் கூடுதல் டேஸ்ட்டு தான். இப்போ வெங்காயம் வதக்கும் போது கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அளவில் காமிக்கல, இது வீடியோவில் காமிச்சிருக்கேன். பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நல்ல பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டோன்னா நமக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பாத்திரம். நம்ம உடனே தக்காளி போடணும். எப்பவுமே இஞ்சி பூண்டு போட்டோன்னே தக்காளி போட்டோன்னா அடி பிடிக்காது. பாருங்கள், இது நல்லா சிக்கன் மசாலா ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, 10 நிமிஷமாக இருக்குது இல்லையா. இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை வதக்கி விடுவோம். சிக்கனை, இந்த மசாலா, அந்த சிக்கனு எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வச்சுருந்த பாத்திரத்தில் மசாலாலாம் இருக்கும் இல்லையா, அதையும் அலசி தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நிறைய தண்ணி விடணும்னு கிடையாது. ஆல்ரெடி சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கும் வதக்குனதில். இப்போ கொஞ்சமாக அந்த இதை மட்டும் விட்டு கொதிக்க வைக்க போகிறோம். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரை ஆனியனும் இந்த பொடியையும் இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இது மிக்ஸ் பண்ணும்போது தான் இன்னும் கூடுதல் டேஸ்ட்டு வரும். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லியை தூவ போகிறோம். பாருங்கள், இந்த ஃப்ரை ஆனியன்லாம் இருக்கிற இடமே தெரியாது, அந்தளவுக்கு கிரேவியோட மிக்ஸ் ஆகிக்கும். கலரே பாருங்கள் எப்படி மாறி இருக்குது பாருங்கள். முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போ கலருக்கும் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டு கிச்சனில் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஆர்டர் பேரில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம், பல்க் ஆர்டரும் செஞ்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னாலும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா வேணும்னாலும் இங்கே புக்கிங் நம்பர் இருக்குது, ஆர்டர் பண்ண நம்பர் கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.